ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் காலைல வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ளே மூளை பிதுக்கி காதி வழியாக ஒழுகிரும் போல இருக்குது. என்னக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பீங்க. எனக்கு நேரத்துலேருந்து ஒரு சிரிப்பை தாங்க முடியல. நம்ம சிலிக்கான் சிங்காரியோட ஷார்ட்ஸ் இப்போ தான் நான் பார்த்தேன். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. குத்தாலம் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க, ஏக்கா அவங்கள பேசலான்னா உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாதா அப்படிங்கிறீங்க. குத்தாலம் போயிருக்கும் போது ஒரு 4 நாள் நாங்கள் எதையாவது பேசுகிறோமா, இல்லை இந்த சிலிக்கானை பற்றி ஏதாவது இழுத்தோமா, ஏதாவது பேசுகிறோமா? நாங்கள் வாட்டுக்கு தானே விளாக் எடுத்து போட, வீடியோ போட, ஷார்ட்ஸ் போட, போய் குளிக்க, அழகாக ஜாலியாக வந்து 4 நாள் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இவன் இந்த 4 நாள் எங்களை என்னென்ன பேச்சு பேசியிருக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் குற்றாலம் போயிட்டா முழுக்க குற்றாலம் அந்த மைண்டில் தான் இருப்பேன். அந்த ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மைண்டில் தான் இருப்பேன். ஆனால் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி யார் யார் பேசுனாங்க, என்னென்ன பேசுனாங்கிறத வச்சு தரமாக கிழிப்பேன். என் கேரக்டரே அதுதான். அப்படி இருக்கும்போது இவ பேசாமல் இருந்தாளா, இல்லை இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்காளா? அவளை பற்றி இழுக்காமல் இருக்க. நான் மட்டும் நான் வாயில் வாழைப்பழத்தை வச்சுருக்கேனா? இவ பேசுவா, நான் வேடிக்கை பார்த்துட்டோம். ஐயோ நீங்கள் பேசுங்க, நீங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க, அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசினாலும் செருப்பால் அடித்தாலும் விளக்கமாத்தால் அடித்தாலும் நீங்கள் தேனா பூனா ஆனா கூணான்னாலும் நான் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து படிதாண்டாத ஒரு பத்தினி இல்லை, ஒருத்தனுக்கே வாழ்ந்தவல்ல, ஒருத்தனுக்கே புள்ள பெற்றவல்ல, அதனால் உனக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கிறவெல்லாம் வேற எவகிட்டையாவது வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கக்கூடாது. புரியுதா? ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. இப்போ நான் இருக்கேன்னா பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைங்க. ரெண்டாவது எங்களுக்கு ஏகப்பட்ட கேஸு, கோர்ட்டு, வாய்தா, வழக்கு, கடன், கப்பி எல்லாம் இருக்குது. அதனால் அந்த கவலையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏக்கா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா, ஏக்கா எப்போ பார்த்தாலும் வந்து நைட்டியை போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கவும் தெரியும், காஸ்ட்லியான நைட்டி எடுக்கவும் தெரியும். என்னால் ஆடம்பரமாக செலவழிக்கவும் என்னால் முடியும். ஏன் 10-20 ரூபா செலவழித்து குற்றாலம் போய் செலவழித்தோம். வீட்டுக்கு வந்தோம்னா அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி 10 ரூபாய்க்கு காய் வாங்கி 10 ரூபாய்க்கு குழம்பு வச்சுருந்தா எல்லாம் நேற்று 50-100 ரூபாக்குள்ள முடிஞ்சிச்சு. நைட்டு சாப்பிட்டோம், இது மத்தியானம் சாப்பிட்டோம். 15 நாள் காலிஃப்ளவர்ன்னு தான் சொன்னேன், அப்படியே தூக்கி தூரமாக போட்டேன். ஏன் 15 நாள் காலிஃப்ளவரில் வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி திருப்பி கழுவிட்டு திருப்பி நான் வந்து மஞ்சச்சீரகம் அரைச்சி தேங்காய் இல்லாமல் இங்கேருந்து கடைக்கு போய் தேங்காய் இருந்து அரைச்சி வச்சு கொடுத்தா இந்த சூனா மைனுக்கு அது இறங்காதான் அந்த காய். சரியா? திங்கவே இல்லைங்க, அப்படியே போட்டாங்க. நான் சாப்பிட்டேன். நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். நேற்றெல்லாம் பாருங்கள் 100 ரூபாக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு, நல்லா சாப்பிட்டேன். அதே மாதிரி நைட்டு அந்த சாம்பார் இருந்துச்சு, சூடு பண்ணணும். அழகாக என்ன பண்ணணும், 2 தோசை, அவர் தோசையை ஊற்றி போய் தின்ட்டு படுத்துட்டேன். திருப்பி நான் வந்து தோசை ஊற்றி ஒரு ஆஃப் ஆயில் போட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் போய் படுத்துட்டேன். சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப ஒரு பொம்பளைக்கு பிள்ளைக்கு வந்து நல்லா கேளுங்க, என் பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து என்னோடய செலவெல்லாம் குறைச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க ஒரு பீஸு கட்டுறாரு, அதை கட்டுறாரு, இதை கட்டுறான்னு. எதுவும் கட்டலை. என்னோடய முழு வருமானத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து பயலுக்கு போய் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன். முழுக்க நான் தான் செலவழிக்கிறேன். இவன் சொல்கிறேன் சிலிண்டர் வாங்கி போட்டது நான் தானே, கரண்ட் பில் அது கட்டுறது நான் தானே. சரி, இவனே கட்டுறதாகவே இருக்கட்டுமே. இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எங்கே போய் மாமா கரண்ட் பில் கட்டுறீங்கன்னு கேளுங்க. சிலிண்டருக்காரன் நம்பரை கேளுங்க, எந்த சிலிண்டருக்காரன்னு. நான் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி புக் பண்ண தர சொல்லி வாங்கி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் 4 வருஷமாக சிலிண்டரு. தெரியுமா? சிலிண்டர்லாம் எவ்வளோ தட்டுப்பாடு ஆயிடுச்சு தெரியுமா? இந்த போய் ஆன்லைனில் புக் பண்ணணும் திருப்பி என்னோடய ப்ரூஃப் வச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்திக்கு பிள்ளைய பற்றியோ கடங்கப்பியை பற்றியோ 4 காசை சேர்க்கணுமே, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுமே அப்படின்னு நினைக்கிறவ கவலையில் இருப்பாள். சரிங்க? இதே ஒன்றும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைய பெற்றிருப்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பெற்ற தாய்கிட்டையும் தாப்பாக்கிட்டே போய் நீங்கள் கேளுங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறங்கிற இடத்துல ஒரு 1000 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க நாளைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைய கட்டி கொடுக்குறவன் போகிறவன் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணமேன்னு சொல்லி அப்பா கூட பாருங்கள் ஒரு 4 சட்டை 4 பேண்ட் தான் வச்சுருப்பாரு. ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. அதே ஒரு தாய் கையில் செல்ஃபோன் பாருங்கள், அது உடஞ்சி அது காது கூட கேட்காது, இப்படி வச்சுக்கிட்டு கேட்டிருப்பாங்க. எத்தனையோ தாய்மார்கள் இப்படி வச்சு கேட்பாங்க. ஏன் அவங்களுக்கு ஃபோன் வாங்க தெரியாது? ஏன்னா தான் பிள்ளைக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவங்க அந்த உடஞ்சி போன அப்படி காதில் வச்சுக்கிட்டு ஏதோ கேட்டால் சரி, ஏதோ பார்த்தா சரின்னு சொல்லி அப்படித்தான் தாய் தகப்ப இருப்பாங்க. ஏன்னா தான் பெற்ற பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், நாளைக்கு பிள்ளை பெற்றா அதுக்கு பேர் வைக்கணும், தாய்மாமன் ஜீரி செய்யணும், காது குத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு அந்த கவலை இருக்கும். ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு என்ன இருக்கும், நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணுமே சொல்லி தாய் தகப்பன் பூரா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆடம்பரத்தையும் சந்தோஷத்தையும் குறைச்சிக்கிட்டு பிள்ளைய வளர்ப்பாங்க. இது எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவலை, கட்டாயமான ஒரு கவலை. ஆனால் ஒரு எச்சக்கலைக்கு என்ன கவலைன்னா புருஷன் பிடிக்கிற கவலை, அவுத்துக்காவிங்கிற கவலை.
ஏசி வந்து ஃபேனை போட்டால் வேர்வையில் வந்து அப்படியே பிட்டுப்படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிட்டுப்படம் கலைஞ்சி வச்சுனா என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஏசி போடுற கவலை. நல்லா கேட்டுக்காங்க. நான் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி திலீபாவுக்கு 17 வருஷம் ஆகுது, 18 வயசு ஆக போகுது. +2 முடிச்சு காலேஜ் போகிறான். இது வரைக்கும் நான் எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பேன். கோகுல் இப்போ வந்து 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன். எவ்வளவு செலவு பண்ணி நான் படிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். இவனுக்கு பீஸு அவனுக்கு பீஸு அப்படிங்கும்போது என்னோட ஆடம்பரத்தையும் என்னோட தேவைகளையுமே நான் குறைச்சிக்கிட்டேன். இந்த 1700 செருப்பையே வந்து என்னால் இன்னமும் ஜீரணிக்கவே முடியலை. சொல்லியிருந்தா யார்கிட்டயா ஓசி வாங்கி கொடுத்துருப்பேனடா, இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில்ங்க நான் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுனால தான் நான் செலவை சுருக்கி ஒரு இடத்த வாங்கி போட்டோம், ஒரு நகை நட்டை வாங்கினோம், 4 பக்கத்தை கொடுக்க வாங்க வரவு செலவு இப்படி நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சோறு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கடனை கொடுக்கணும். ஏன்னா கண்ணியத்தோடையும் கரெக்டாக நீதி நேர்மையாக இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்படி இருக்கிறதுல நமக்கு கவலை அப்படித்தான் இருக்கும். பொம்பளை பிள்ளைய பற்றவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளைய பற்றவங்களுக்கு படிக்க வைக்கணுங்கிற காலம். ஆனால் இந்த எச்ச பொறுக்கிக்கு அந்த ஆள் படிக்க வச்சுட்டான். நல்லா வந்து இந்த இவன் என்னமோ படிச்சிருக்கான்ல எக்கனாமிக்கு, அவன் என்னமோ ஒரு படிப்பாம்ல, என்னமோ ஒரு படிப்புடா, அந்த படிப்பு படிச்சிருக்கிறான். 2வது பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி பேருகாலம் பார்த்து விட்டான். சின்னவனுக்கு இப்போ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணலாம் வைக்கலாம்னா அது பொண்ணு கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நான் மாதம் ஆனால் போனால் அவன் 20,000 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டான். இவன் 20,000 சம்பளம் வாங்குறான். அவன் வந்து ஒரு நல்ல கேமராமேனாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இருக்கிறதுக்கும் சொந்த வீடு அதையும் எழுதி கொடுத்துட்டான். மாதம் ஆனால் இவனுக்கு 5-10 செலவா, அவனுக்கு 5-10 செலவா, அதுவா இதுவான்னு சொல்லி பார்க்குறேன். 2வது ஒரு தாயா இவளுக்கு என்ன கவலை, பட்டு சேலை உடுத்தலாம், இது வரைக்கும் கை போட்டு சிம்புற மாதிரி என்னவோ என் வசம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடலாம், படுக்கையில் படுத்துட்டு பிட்டு படமும் ஓட்டலாம். சரிங்களா? ஒரு தாய் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது அந்த பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். பேரன் ஸ்கூலுக்கு போகணும், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேளுங்க. இவ வீட்டில் வந்து ஏசி மாட்டின பார்த்தோமா, சம்மந்தக்காரம்மா வீட்டில் ஏசி, எலி அம்மனத்தோட ஏன் அங்கே ஏசி மாட்டிருக்குன்னா, இங்கே இருந்தோம்னா நம்மளை சோறாக்கு, குழம்பு வைக்கி, புள்ளைய அனுப்பு, அதை பண்ணுனா புச்சிக்கு எப்படி பிட்டுப்படம் காட்டுறது? தொந்தரவாக இருக்காதா? டயர்டாக இருக்காதா? அதனால் என்ன பண்ணியாச்சு, சமந்தம்மாவுக்கும் வந்து ஏசி வாங்கி மாட்டியாச்சு. ஏன்னா அவங்க ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சரத்து ஏசி தானே வாங்கி போட்டு சென்னையில் வச்சுருந்தாரு, சூப்பராக செம்மையாக வச்சுருந்தாரு, தெரியுமில்ல, பழைய ஆளுகளுக்குலாம் தெரியும். சரியா? அதனால் அவங்க வர்றவங்க எல்லாருமே ஏசியிலையும், அம்மா ஏசி இல்லாமல் சம்மந்தக்கார அம்மா வீட்டுக்கு போனாலும் ஏசி இல்லாமல் இருக்காது, இங்கே இருந்தாலும் ஏசி இல்லாமல் இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெத்த பிள்ளைய புருஷன் சரியில்லாத பட்சத்தில், இப்போ என் புருஷன் இருக்கான், முழுக்க குடியாரன், கவலை இல்லை, பிள்ளைய படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு பீஸு கட்டணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும், நல்லது கட்டணுங்கிற கவலை அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு நாதாரி பையன், தருதாரி பையன். தாய் நான் அப்படி இருக்கலாமா? பெத்த தாய் நான் தானே. ஒரு புருஷன் சரியில்லைன்னா அந்த பிள்ளைக்கு தாயாக நல்ல ஒரு தாயாக நம்ம நடந்துக்கணும். அது கள்ளக்காதலனோட இருக்கமோ இல்லை நல்ல காதலனோட இருக்கமோ இல்லை பிட்டுப்பட ஓட்டுறோமா, நீ இவளுக்கு கொஞ்ச நாள் பெத்த பிள்ளை, ஐயோ இத்தனை வயசு ஆகிப்போச்சு, இவனுக்கு பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், அவன் தான் சரியில்லை, இப்படி பொம்பளை பொறுக்கிக்கிட்டு போகிறேன், நம்ம வர்ற காசை எப்படி மிச்சப்படுத்தணும், நாளைக்கு வர்ற காசெல்லாம் கொண்டு போய் ஒரு நகை கடையில் ஒரு நகை சீட்டாக போட்டு ஒரு 2 நகையை வாங்கணும், இல்லை 2 காசை சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி தான் உலகத்தில் பொம்பளைங்க இருப்பாங்க. நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், அதை வாங்கணும் இதை வாங்கணும், ஐயோ நான் அடிச்சுக்கிறாளே எச்சக்கலை. நான் வயிற்ற கட்டி வாயை கட்டி இந்த போட்ட நைட்டியவே போட்டு தான் நான் 4 காசு சேர்த்து வச்சுருக்கேன். ஒன்றை மாதிரி போய் நான் ஹோட்டலில் போய் சம்பளம் வந்துட்டா போதும், குடும்பத்தோடு போகிறது, 5000 ரூபாய்க்கு தின்னு தீக்கிறது, குடும்பத்தோடு போகிறது, சினிமா தேட்டருக்கு போனால் ஒரு 2000-3000 செலவழிக்க வேண்டியது, குடும்பத்தோடு இவங்களுக்கு அப்படியே இங்கே இது பத்தாது சொல்லி அங்கே போனால் சரி கறி மீன் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் பார்த்தீங்களா யாருக்கிட்டே வாங்கி தான் திம்போம். அப்படியே பெரிய பந்தா மாதிரி எடுக்கிறது பிச்சை, இதில் பெருமைங்கிற மாதிரி நீ உனக்கே 4 பேர் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க, பண்ணுறாங்க, இது எதுக்கு உனக்கு இவ்வளோ தற்பெருமை? சொல்லுங்கள் பார்ப்போம். இதே சம்பளம் வந்தால் நாங்களாம் என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா செலவும் போக மிச்சம் என்ன இருக்குது ஏதோ இருக்குது, அதை கொண்டு போய் எங்கே செட்டில் பண்ணுமோ அங்கே செட்டில் பண்ணிடுவோம். ஏன் நான் நினச்சா நான் வர்ற சம்பளத்தில் போய் 10 நைட்டி எடுத்துக்க தெரியாதா, 10 ட்ரெஸ் எடுக்க தெரியாதா? இந்த லிப்டிக்கை கூட 150 ரூபா லிப்டிக்கு ஏன் நான் ஓசி கேட்குறேன்? சரி அந்த 150 ரூபாயை மிச்சப்படுத்தி இந்த கண்மை ஒரு 200 ரூபாயை மிச்சப்படுத்தினா ஒரு 500 ரூபா, ஒரு 500 ரூபாயோட இன்னும் ஏதாவது ஒன்று மிச்சப்படுத்தினா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லி, ஏன் உன் மயங்காரன் ஃபோன் கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, போய் உன் பேரில் உனக்கு தான் சம்பளம் வருதுல்ல, உன் பேரில் இஎம்ஐயை போட்டு ஒரு ஃபோனை வாங்கி கொடு. பெத்தபிள்ளைக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்து பெத்தபிள்ளைக்கு நல்லது கிட்டது செய்கிறத விட உனக்கு என்ன புட்டுங்கிற வேலை, உனக்கு என்ன ஊனா வேலை? நான் கேட்குறேன். கள்ள புருஷனுக்கு காதல் பண்ணிக்கிட்டு இருக்க, கள்ள புருஷனுக்கு கப்பையை கலப்பி காட்டுற, கள்ள புருஷனுக்கு ஒன்றுனா துடிக்கிற, பெத்தபிள்ளைக்கு கல்யாணம் ஆகிருக்கேன் நீ ஒரு தாயா துடிச்சியா?
இல்லை பெத்த பிள்ளை ஃபோன் கேட்குறானே, சரி வாடா, அவன் தான் சரியில்லை, அவன் தான் பொறுக்க போயிட்டான், வாடா நான் என் பேரில் இந்த ஒன்றும் இல்லைங்க, என் ஃபோன் ஒன்று இருக்குது, என் பேரில் தான் இஎம்ஐயில் எடுத்தேன், சரி எல்லாமே அந்த ஆள் பேர்லேயே எடுத்துக்கிட்டு இருக்கமேன்னு சொல்லிட்டு எனக்கு இஎம்ஐயில் இந்த அடுத்த ஃபோனு இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கேன். என் பையன் வந்து என்னது OnePlus மொபைல் கேட்டான். OnePlus இல்லைனா ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுங்க, எது 1,50,000 லட்ச ரூபா ஃபோனு, விளக்கமாக பிரிஞ்சு போயிடும். உனக்கெல்லாம் எதுக்கு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு ஃபோனு? நான் மசாலாவுக்கு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஃபோனு, சல்லி சல்லியாக பின்னாடி நொறுங்கியிருக்கும். அந்த ஃபோனை தான் டெம்பர் கிளாஸ் மாற்றி ஒரு காலேஜுக்கு போகிறவனுக்கு கொடுத்து விட்ருக்கேன். ஏன் நான் நினச்சா என் பேரில் இஎம்ஐ போட்டு நான் வச்சுருக்க அதே 50,000 ரூபா ஃபோனை எனக்கு வாங்கி கொடுக்க தெரியாதா? பிள்ளைகளை வறுமையை சொல்லி வளர்த்தாதான் நாளைக்கு அதுகளோட கஷ்டம் என்ன, சூழ்நிலை என்னன்னு தெரியும். புரியுதா? ஒரு ஆத்தாளா நீ என்ன பண்ணியிருக்க சொல்லு? அவன் காதல் பண்ணி நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நிறுத்துறதை விட்டுட்டு நீ காதல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே சேலை கட்டுறதும் அப்படியே மேக்கப் பண்ணுறதும், உன்னைய விட நான் பல மடங்கு மேக்கப் போடுவேன், உன்னைய விட நான் பல மடங்கு சேலை கட்டுவேன், உன்னைய விட பக்காவாக எப்படி இருப்பேன் தெரியுமா, வெளியே போனால் எப்படி இருக்கேன், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியுமா. இத்தனைக்கும் பாருங்கள், போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடுவேன், புதுசாக எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் போகிறேன்னா பார்ப்பேன், ஒரு 300 ரூபாய்க்கு இருக்கா, 200 ரூபாய்க்கு இருக்கா, 150 ரூபாய்க்கு இருக்கா, இப்படி தான் நான் பார்ப்பேன், அப்படி தான் நான் போடுவேன். ஏங்க இப்படியெல்லாம் கஞ்சத்தனமாக இருக்கிறவங்கள்ட்ட தாங்க 4 காசு இருக்கும். இவள்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீடு கட்டி சம்பாரித்து உழைச்சது பூரா அந்த ஆள், அவள் படிக்க வச்சது பூரா அந்த ஆள், பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்து பேர்களை பார்த்தது அந்த ஆள். இழுத்து வந்து சின்னவனுக்கு வந்து என்னன்னா அது பொண்ணு கிடைக்கணும், பண்ணணும், வைக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குது. ஏன் ஒரு தாயா நீ என்ன கிழிச்ச? என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் ஒரு குடியாரன், முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி தெல்ல வாரி தேன என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, என் பிள்ளைய விட்டனா? என் பிள்ளைய விஷயத்தில் நான் எதுவும் செய்யாமல் இருக்கனா? ஒரு தாயா ஒரு ஆம்பளை சரியில்லைனாலும் ஒரு பொம்பளையாக படிக்க வச்சு ஆளாக்கி 2 பக்கட்டும் பீஸு கட்டி கூட என்னையை நம்பி வந்தவனுக்கும் நல்லது கெட்டது பார்த்து நானும் வீடியோ போட்டு நானும் சம்பாரிச்சு நான் இங்கிட்டு 4 காசு அங்கிட்டு 4 காசு எல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் பண்ணுறேன். ஐயோ என் புருஷன் அப்படி குடிக்க ஆகிட்டியா? என்ன என் புருஷன் குடிக்க அடியா ஆகிட்டா? நீ புருஷன்னு சொல்கிறவன் பொம்பளைக்கு அடிமை ஆகிட்டியான். இவ்வளவு தான் வித்தியாசம் ஒழிச்சு வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு குடும்பத்தில் இருக்க பொம்பளை நம்ம எவனையும் நம்பாமல் நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம பேரனை பார்த்து நம்மளோட வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். யாருப்பா என்னாடி இருடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்? வாழ்வாதாரத்தை நம்ம தேடிக்கணும், பண்ணிக்கிறோம். சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, புருஷன் போயிட்டியான் கரிமேனு வேணும் நான் மட்டும் அப்படியே கேட்குறது. மற்றதுக்கெலாம் ஒரு 30,000 ரூபா வந்துருச்சாம்டா. 30,000 ரூபாய்க்கு நீலாம் இந்த போடுறிய, இவ்வளோ பெரிய பகுமானம் பண்ணுறிய. அப்படியே பார்த்தா டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதும், மேக்கப் போடுறதும், அதை போடுறதும், இது போடுறதும், அப்படியெல்லாம் போட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இன்றைக்கி ரத்தம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க. ரத்தம் சுண்டிருச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு அந்த ஆளுக்கே முடியலை ஏதாவது ஒன்றா யார் பார்ப்பா? என்னை நம்பி எதுக்கு உட்காந்துருக்கான்? என்னை நம்பி எதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்? என்னன்னாலும் நம்மளை பார்த்துக்குவா, என்னன்னாலும் நம்மளை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் என்னை நம்பி 4 காசு கொடுக்குறேன். நான் எப்படி 1 ரூபாயா 2 ரூபாய் ஆக்குவேன், 10 ரூபாயா 100 ரூபாய் ஆக்குவேன், 100 ரூபாய் 1000 ஆக்குவேன், லட்சத்தை கோடி ஆக்குவேன், கோடியை கோடி ஆக்குவேங்கிறத அவனுக்கு தெரியும். புரியுதா? அப்படி இருக்கும்போது என்னை நம்பி 2 சீவன் இங்கிட்டு இருக்குது, இன்னொரு ஜீவன் இங்கிட்டு இருக்குது. இந்த 3 ஜீவனை நான் தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஆர்ப்பாட்டமாக பண்ண முடியுமா? உனக்கு என்னம்மா, இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு இவன் கழட்டி விட்டு போனோன்னா இன்னொருத்தரை பிடிச்சிக்குவேன், அவன் கழட்டி விட்டோன்னா அவனை பிடிச்சிக்குவேன். நான் அப்படி போக முடியுமா? நான் அப்படி ஒருத்தனையும் தேட முடியுமா? என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? கேவலமாக பேச மாட்டாங்களா? இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு 7 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி கூடவோ குறைச்சலாம் ஒரு லைவ் போடுறதுக்குள்ளே 7 மணி நேரம் போட்டு என்னை பாடா படுத்துறியான். அப்படிங்கும்போது ஒரு மீடியாவில் பார்க்குற உங்களுக்கே அப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ டார்ச்சர் கொடுப்பேன், என்னென்ன பண்ணுவேன், எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷன் பொம்பளையை தேடி போயிட்டான், அது வப்பாட்டியோ இல்லை பல பொம்பளைங்களோ இல்லை குடிக்கு அடிமையோ இல்லை பொறுக்கி இந்த எப்படி சொல்கிறது சீட்டு அது இதுன்னு எதில் அடிமையாகி போயிட்டானோ, ஒருத்தன் சரியில்லைன்னு புலம்புறதை தாண்டி தூக்கி தூர வீசிட்டு நம்மளோட பிள்ளைங்களை எதிர்காலத்தையும் நம்ம சேவிங்கையும் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்கணும். எனக்கு புருஷன் சரியில்லைன்னா சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாம் ஆயிருக்குமா? வந்த புருஷனை வச்சு வாழ்க்கையை எப்படி முன்னேறி கொண்டு போகிறதுன்னு பார்த்துட்டேன். ஏன் உனக்கு தான் கள்ள புருஷன் இருக்கானே, வெறும் ஐடியா மட்டும்தான் கொடுப்பானா? டெய்லி வெறும் வாழைப்பழத்தை மட்டும்தான் காட்டுவானா? டெய்லி பிட்டுப்படம் மட்டும்தான் ஓட்டுவான். அவ்வளோதான் முடியும் அவனால். அவனுக்கு முடிஞ்சது ஓசியில் பிட்டுப்படம் காட்டுறது, வேறெல்லாம் நயா பீஸாலாம் செய்ய மாட்டான். சாமர்த்தியத்தை வையி. நான் கேட்குறேன், ஒருத்தன் நம்ம பிடிக்கிறோம்னா அவன் 4 காசு செய்கிறானா, நம்மளை நல்லா பார்த்துக்கிறானான்னு பார்த்து ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும். அதை விட்டுட்டு நீ எப்போ பாரு காமத்துக்குத்தான் ஆள் தேடுறியா ஒழிச்சு காசுக்கு ஆள் தேட மாட்டேங்கிற. சரியா? உன்னையெல்லாம் எவனா முழுசாக நம்புவானா? இல்லை உனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அவன் அங்கேருந்து ஓடி வர போகிறானா? இல்லை அவனுக்கு ஏதாவது ஒன்றா நீ இங்கேருந்து ஓட போயா? ஒரு மயிரும் கிடையாது. சரியா? கிட்டத்தட்ட 1000-2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் உன்னை கடைசி வரைக்கும் வச்சு உறிஞ்சிட்டு உன்னை நக்க கொடுத்துட்டு போயிருவான். சரியா? ஆனால் என்கிட்ட வர்றவன் எப்படி தெரியுமா? இருக்கிறவனை எப்படி காப்பாற்றிக்கணும்,
இருக்கவன் நம்ம மனசில் வந்து ஒரு ஆம்பளை மனசில் நம்பிக்கையை உண்டு பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆனால் நம்பிக்கையை உண்டு பண்ணிட்டோம்னா அவன் நம்ம என்ன இது பண்ணினாலுமே நம்மளை விட்டுட்டு போக மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்குமே அதை தான் சொல்கிறேன். சும்மா புருஷன் சரியில்லை நீங்கள் சொல்கிறத தாண்டி இருக்கிற வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கிறது, நம்மளோட வாழ்வாதாரத்தை எப்படி தேடிக்கிறது, இதை மட்டும் யோசிச்சிங்கன்னா தான் உங்கள் பிள்ளைகளையும் சரி சேவ் பண்ண முடியும், நீங்களும் சேஃபாக இருக்க முடியும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நீங்கள் வாழவும் முடியும். புரியுதா? அது கூட துணைக்கு ஒருத்தன் இருக்கா இல்லை, அது வர்றவனை பொறுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து. இந்த 2வது வாழ்க்கைக்கு சொல்கிறேன். முதல் வாழ்க்கை போயிருச்சுன்னா விட்டுட்டு அடுத்த வாழ்க்கை தேர்ந்தால் அதையும் நல்ல வாழ்க்கையை தேருங்க. சரியா? சும்மா வந்தோடனே 4 நாளைக்கு எல்லாம் பண்ணிட்டு போகிறோன்னா தான் இது எப்படிக்கா நாங்கள் கண்டுபிடிக்கிறது, என்னக்கா கண்டுபிடிக்கணும், எல்லாத்துக்கும் நான் டிப்ஸும் கொடுக்க முடியாது. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நம்ம கூட இருக்கவன் கடைசி வரைக்கும் இருப்பானா இருக்க மாட்டாங்கிறத நம்ம இது பண்ண முடியும். புரியுதா? இவன் வந்து சண்டை போட்டானா அடுத்த உடனே இன்னொருத்தன் தேடி போயிடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாத்துலேயும் ஒரு ஆம்பளை கூட இருந்து பாருங்க, அவன் சாகுற வரைக்கும் நம்மளை விட்டு போக மாட்டான். நாங்களாம் ஒன்றுமே இல்லாத போதும் அந்த ஆள் என் கூட தான் இருந்தேன், நான் அவன் கூட தான் இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் இருக்கும்போதும் அவன் கூட தான் நான் இருக்கேன், என் கூட தான் அவன் இருக்கேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் 2 பேர் தான் போகிறோம், ஒரு சந்தோஷம்னு வந்தாலும் 2 பேர் தான் அனுபவிக்கிறோம், ஒரு துன்பம்னு வந்தாலும் 2 பேர் தான் அனுபவிக்கிறோம். இப்படி வாழ்க்கையில் வந்து ஒரு ஆம்பளைக்கு எப்போவுமே ஒரு பொம்பளையை சொல்கிறேன், அவன் வந்து ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, அவன் கடனான ஆகிட்டா விட்டுட்டு ஓடிடுறது, அடுத்தவனை தேடிடுறது. அதே மாதிரி அவனுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஏதாவது முடியலன்னா விட்டுட்டு ஓடிடுறது அடுத்த பிரச்சனை. காசு இல்லையா விட்டுட்டு அடுத்தவனை பார்க்க போயிருது. அப்புறம் எந்த ஆம்பளை நம்புவேன், எந்த ஆம்பளை உங்களை வச்சுக்குவேன்? ஒருத்தன் கீழே விழுந்தாலும் அவனை கையை பிடிச்சி தூக்கணும். நான் இருக்கேன், நம்ம ஜெயிப்போம், 2 பேரும் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுங்க ஆம்பளைங்களுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் சாகிற வரைக்கும் விட மாட்டான். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு நேரம் அவன் தோண்டு போய் நிற்கும் போது உட்காந்து அழுவும் போது எனக்கு யாருமே இல்லை இருக்கும்போது நான் கேட்டேன், என்ன யாருமே இல்லை, சாகும்போது எல்லாம் வந்துருவாங்களா அவன் கூட? வாழும்போது யாரும் இல்லைன்னு கவலைப்படுறிய, நீ சாகும்போது யார் கூட வருவா? ஒரு பயம் வர மாட்டான். நீ அனாதையாக தான் சாகணும். சாகும்போது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? சரி நான் தனியாக சாக போகிறேன், என் கூட யாருமே இல்லையே, யாருமே நீ யோசிச்சியா? இந்த பூமியில் பிறக்கும் போது தனியாக தான் இருக்கணும், இந்த பூமிக்குள்ளே போய் புதையும் போதும் தனியாக தான் போகிறோம். இடையில வர்றதா இந்த ரத்த சொந்தம், மற்ற சொந்தம், சொத்து சொந்தம் எல்லாமே. புரியுதா? அதனால் வாழ்க்கையை தெளிவாக யோசிச்சு நீங்கள் தெளிவாக நான் பின்னாடி நடக்க போகிறத நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறத விட இப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே நல்ல விஷயம். அதுலேயும் முக்கியமாக வந்து நான் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு ஆண் துவண்டு கீழே விழுந்துட்டானா அவனை ஏறி மிதிச்சிட்டு வேற ஒருத்தனை தேடி போகிறத விட கீழே விழுந்த ஆம்பளையை கையை கொடுத்து தூக்கி அவனை தோளை தட்டி கொடுத்து அவனுக்கு தோழனாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். ஜெயிச்ச பின்னாடி அவன் உங்களுக்கு சாகிற வரைக்கும் என்னென்ன தேவையோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு அவன் சந்தோஷத்தை கொடுப்பான். சரியா? இதுதான் இப்படி தான் வந்து பெண்கள் பண்ணணுமே ஒழிஞ்சு இது இல்லைண்ணா அது இல்லைண்ணா அது இல்லைண்ணா அந்த இங்கே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கா அவர். சரியா? இது இல்லைண்ணா அது இப்படி போய் தான் கடைசியில் வந்து புருஷன் அப்படின்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. நான் அது எந்த கிளம்பும் நம்ப மாட்டேன். கடைசியில் புருஷங்கிறவன் பக்கத்தில் இருந்து உன்னால் எதுவும் பண்ண முடியலையா, எதுவும் பேச முடியலையா, ஏதாவது உன்னால் கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர முடியுதா? என்னை மீறி ஏதாவது அவன் பண்ணிடுவானாங்க சொல்லுவாப்பா. எப்படி நான் வச்சுருப்பேன்? காமங்கிறது 5 நிமிஷம் தான், பாசம்னு ஒன்று இருக்குது பற்றியா? எவ்வளோ வந்தாலும் சரி நம்மளை விட்டு போகாமல் இருக்காளேங்கிற அந்த நம்பிக்கையை நான் அவருக்கு கொடுத்துருக்கேன். புரியுதா? இதுதான் பெண்கள், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை ஏற்றுக்காத உங்களோட விருப்பம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எந்த ஆம்பளையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சாகுற வரைக்கும் உங்கள் கூட இருப்பான். கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவோம். சரிங்களா? பாய்.